Hi guys, நான் தான் அஸ்வின். நேத்து வந்து கத்திரி தோட்டம் போயிருந்தேன். அங்க வந்து சுத்தமா வந்து தோட்டத்துல பூவே இல்ல. ஒரு 3 மாசம் மேல ஆயிடுச்சு. ஆனா சுத்தமா பூவே இல்ல. ஏதோ ஒண்ணுதான் இருக்கு. சரி, பூ இல்லன்றாங்களே, இதுக்கு வந்து எனக்கு உடனே ஞாபகம் வந்துச்சு. இந்த பேயர் கம்பெனில வந்து பிளானோஃபிக்ஸ் இருக்கு. இது அடிச்சா பூ வருமே அப்படின்னு யோசிச்சு அந்த பிளானோஃபிக்ஸை நம்ம வந்து இப்போ ஸ்ப்ரே பண்ணிருக்கோம். அதோட ரிசல்ட் நமக்கு வந்து 1 வீக் கழிச்சு தான் கிடைக்கும். அதுல பூ வருதா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோ பண்றேன். அது தோட்டம் எப்படி இருக்கு அப்படின்றத இப்ப பாத்துடலாம். புதுசா நம்ம சேனலுக்கு யாராச்சும் வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரீசெண்டா கத்திரி தோட்டம் போயிருந்தேன். தம்பி, பூவே எடுக்க மாட்டேங்குதுப்பா, செடி அப்படியே மரம் மாதிரி நிற்குதுப்பா, ஏதாச்சும் பண்ணுப்பா, வந்து தோட்டத்தை பாருப்பா அப்படின்னு சொன்னார். சரி, நானும் தோட்டத்தை பார்க்க போனேன். ஆனால் அவர் சொல்கிற மாதிரி தோட்டத்தில் வந்து அந்தளவு வந்து பூ சுத்தமாக கிடையாது. எடுத்த பூவும் வந்து கருகி கொட்டுது. என்ன பூவே எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஆனால் எடுக்குது. ஒரு செடியில் 1 பூ 2 பூ அப்படி தான் பார்த்தோம். ஆனால் பட்டு அதுலேயே வந்து ஒரு பூலாம் வந்து அழுகி அப்படியே கீழே கருகி கொட்டிடுது. இது என்ன பிரச்சனையாக இருக்கும்? ஒரு வேளை மைக்ரோ நியூட்ரியன்ட்டு கரெக்டாக செடிக்கு வந்து கிடைக்கலையா? ஆனால் வந்து அவர் செடிக்கு தேவையான எல்லா மருந்து உரமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து போட்டோம். ஆனால் அந்தளவு ஈல்டு வராமல் பூவும் வந்து கருகி கொட்டுது. சரி, பூச்சி அதிகமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தோம். பூச்சி, அதுக்கப்புறம் கொசு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தோம். அது கூட அந்த அளவு இல்லை. ஆனால் பூவே எடுக்க மாட்டேங்குது. சரி, அதுக்கு தான் நம்ம பேயர் கம்பெனியில் இந்த பிளானோஃபிக்ஸ் இருக்கே, அதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி பார்ப்போம், இதுக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்றதால தான் தோட்டத்தை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பிளானோஃபிக்ஸை ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் பூச்சி இருக்குது. ஆனால் 1-2 காய்க்கெலாம் வந்து மருந்து நம்ம வேஸ்ட் பண்ணோன்னா வந்து சொத்தை அதிகமாக தான் இருக்குது. ஆனால் வந்து காயே அந்தளவு இல்லை. ஒரு கிளையில் ஒரே ஒரு காய் தான், அவ்வளோதான். ரேராக தான் காய் இருக்குது. சரி, பூச்சிக்கு அப்புறம் அடிச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. நம்ம பூ அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சதுன்னா அதுக்கப்புறம் அதிகமாக வந்து பூச்சிக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பூச்சிக்கு போட்டு பிளானோஃபிக்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக. பிளானோஃபிக்ஸ் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து பூவை வந்து செடியை வளர விடாமல் பூவை அதிகமாக எடுக்க வைக்க தான். இது வந்து நம்ம பிளானோஃபிக்ஸ் அடித்த தோட்டம். இதில் பாருங்கள், இதை அடித்த உடனே செடியெல்லாம் வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இது என்ன மாதிரி வேலை செய்யும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பிளானோஃபிக்ஸை 1 லிட்டருக்கு வந்து அதை 1/2 ml கொஞ்சம் மேலே எக்ஸ்ட்ரா போட்டு அடித்தோன்னா செடி லைட்டாக வதங்க ஆரம்பிக்கும். ஒரு 2 நாள் 3 நாள் செடி சாகுற நிலமையில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பூ எடுக்க ஆரம்பிச்சிடும். தோட்டமும் வந்து ஃப்ரெஷ்ஷாக மாறிடும். ஆனால் இதை ஸ்ப்ரே பண்ணால் லைட்டாக சாகுற மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கே தெரியும், இலெல்லாம் பாருங்கள். இது பிளானோஃபிக்ஸ் வந்து ஸ்ப்ரே பண்ண தோட்டம். சுத்தமாக ஒரு பூ கூட இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு பூ இருக்கா பாருங்கள். ரேர், ஏதாச்சும் ஒரே ஒரு கிளையில் ஒரு பூ மட்டும்தான் இருக்குது. ஆனால் எடுத்த பூவும் கருகி கொட்டுது. சரி, இந்த பிளானோஃபிக்ஸை யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தா நீங்களே தெரியும், செடியெலாம் வந்து இலை வந்து தொங்கி இருக்குது. அதே போல் தான். ஆனால் ஒரு காய் இருந்துச்சு, அதில் ஃபுல்லாக சொத்தா. இது பாருங்கள், இது ஒரு செடி, அதில் ஒரே ஒரு காய் தான். ஆனால் காயே காய்க்க மாட்டேங்குது. இதுக்கு சமத்கார் தான் ஒரு நல்ல ரிசல்ட்டாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். செடி பாருங்கள் எப்படி வதங்கி இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து தலை வழங்கின மாதிரி வழங்கியிருக்கு. இது லைட்டாக வதங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா தான் ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கும். வெயிட் பண்ணி யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.